குமாரனாகிய இயேசு என்ற நாமத்தினால் உங்களுக்கு வருகிறோம். இந்த நாள் உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள 100 மடங்கு ஆண்டவரே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை அகற்றவும், தேவையான பகுதிகளை நாட்டவும் இந்த வார்த்தையின் மூலமாய் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்க முழு சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கரம் நன்மைக்கு எதுவா எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்து ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சத்தமாய் வாசிப்போம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். இது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல சொன்ன காரியம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பீஸ் மேக்கர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப சமாதானத்தை நாம் உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அப்ப யார் இடத்தில் நாம் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றா, ஒரு மனிதன் தேவனோடு சமாதானம் பொருந்த வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதன் சக மனிதர்களோடு சமாதானம் பொருந்த வேண்டும். இது பேர் தான் ஒப்புரவாகுதலின் ஊழியம், ரெகன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி. ஆமே. தேவன் ஊழியக்காரர்களை எதற்காக நியமித்தார்னா, ஒப்புரவாகும் ஊழியத்தை செய்வதற்காக நியமித்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியங்களை நான் உங்களோடு பேசுறேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு உறவுக்கு பாலமா இருப்பாங்க. ஒரு உறவுக்கு நடுவுல சுவராய் மாற மாட்டாங்க. ஆமே. தேவனுக்கும் நமக்கும் ஒரு பாலமாய் இருப்பதுதான் நல்ல ஒரு சமாதானம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம். சக மனிதர்களுக்கு நமக்கும் என்ன உண்டு பண்ணனா, ஒரு பாலம் உண்டாக்கும். உறவை கட்டி சேர்க்கிற உறவை இணைக்கிற பாலமா இருக்கணும். உறவு மத்தியில பிரிவினை உண்டாக்கும் சுவரா இருக்கக்கூடாது. இதை தெளிவுபடுத்திக்கணும். அப்ப எனக்கு இந்த காரியங்களை நான் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது, அப்ப யாரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், எப்படி ஒப்புரவாக வேண்டும், என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம ஒப்புரவின் ஊழியத்தை தடை பண்ணி போடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரொம்ப நான் போன வாரத்துல இருந்து திங்கட்கிழமையில இருந்து என் மனதுல கேள்விகள் எழும்பினே இருக்கு. ஏன்னா இதை சரியா நம்ம சொல்லி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், வசனம் சொல்லுதுல, பிசாசானவன் நம்மளை வஞ்சித்துடுவான். சத்தியத்தை புரட்டுகிறது பேருதான் வஞ்சனை. எப்படி ஒப்புரவு ஆகக்கூடாது, எப்படி ஒப்புரவு ஆகணும் என்ற காரியத்தை நம்ம சரியான விதத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி ஒப்புரவாக வேண்டும், எப்படி ஒப்புரவாக கூடாது, யாரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், யாரிடத்தில் ஒப்புரவாக கூடாது என்ற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிப்பு வேறு, ஒப்புரவாகுதல் வேறு. வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகள்ல வித்தியாசங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா மனிதரையும் மன்னிக்க வேண்டும். ஆனா எல்லா மனிதர்களும் ஒப்புரவாக்க முடியுமானா அது வேத வசனத்தின் அடிப்படையில கூடாத காரியம். ஒரு வசனம் சொல்லுது, கூடுமானால் யாரோடு சமாதானமாய் இருங்கள். நான் வசனங்களை உங்க எடுத்து வாசிக்கிறேன், நீங்க வாசிங்கள. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஒருத்தர் எடுத்துக்காங்க. ஒருத்தர் ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்து வாசிப்போம். வாசிப்போம். முதலாவது ரோமர் 12:18 வாசிங்க. கூடுமானால் கூடுமானால் உங்களால் நான் மட்டும் சமாதானமா இருங்கள் ஒரு வசனம் சொல்லு. அப்ப கூடுமானால்னா என்ன காரியத்தை நம்ம சில பிரசங்கிமாரெல்லாம் முடிஞ்சா சமாதானமா இரு, முடியலன்னா சமாதானமா இருக்காது இப்படி சொல்றாங்க. அப்ப அது வேதத்தின் அடிப்படையில சரியான ஒரு வியாக்கானமான்னு கேட்டா அது சரியான ஒரு வியாக்கானம் இல்லை. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஜோடியான வசனங்கள் வேதத்துல இருக்கு. அப்போ கூடுமானால் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன காரியங்களை சிந்திப்போமானா, அந்த கூடுமானால் என்ற காரியத்துக்கு விளக்கம் தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல இருக்கு. வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருங்கள்.
ஆமா, சமாதானமா இருக்கவும் அந்த சமாதானத்துக்கு அடிப்படை பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் இணக்கமா இருக்க முடியாது. எல்லா மனிதர்களோடு இணக்கமா இருந்தா யார் நம்முடைய பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் சேதத்தை உண்டாக்காமல் இருப்பார்களோ அவர்களோடு இணக்கமா இருக்க வேண்டும். யார் நம்முடைய பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் பாதிப்பை உண்டாக்குவார்களோ அவர்களோடு இணக்கமா இருக்கக்கூடாது. அந்த கூடுமானால் என்ற வார்த்தையோட விளக்கம் இதுதான். அப்ப என்னன்னா பிளைண்டா குருட்டாட்டுத்தனமா என்ன சொல்றாங்கன்னா சமாதானமா இருக்க நாடுகள் சொல்றாங்களே எல்லாரோட எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ஆனால் நல்ல உறவு எல்லாரிடத்திலும் நம்மளால இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா வசனம் இயேசு சொல்றாரு, இந்த உலகம் என்னை பகைத்தது, இந்த உலகம் உங்களை பகைக்கும். அப்ப உலகம் நம்ம ஏற்றுக்கொள்வோமானால் நம்ம பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். நீதியோடு ஒரு காம்ப்ரமைஸ் உண்டாகிடும். காம்ப்ரமைஸ்னா என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒருத்தரோட சமாதானமா இருக்க வேண்டும் என்ற கட்டளை வேதம் நமக்கு கொடுக்கல. விளங்குதா உங்களுக்கு? அப்போ சமாதானம் யாரோடு இருக்க வேண்டும், யாரோடு இருக்கக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதத்தின் அடிப்படையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விளங்குதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்போ நம்ம வசனம் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப எப்படி சமாதானம் இருக்குன்னா கூடுமானால் யாவரோடும் சமாதானம் ஆயிருக்கு. அப்ப அந்த கூடுமானம் அது எதுன்னா உங்க பரிசுத்தத்துக்கு இடையூறு வராத அளவுக்கு நீங்க சமாதானமா இருக்கும். விளங்குதான்? எத்தனை பேர் இந்த அது வரைக்கும் புரிஞ்சது? இப்படியாப்பட்ட ஒரு சமாதானத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுதுதான் வேதத்தின் அடிப்படையில நம்ம சரியான சமாதானத்துல இருக்கிறோம் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. அப்ப இதுதான், இப்படிதான் சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருக்கிறதுக்கான அடிப்படை தத்துவங்கள் இதுதான், அடிப்படை விதிமுறைகள் இப்படிதான். அப்ப பிரச்சனைகள் சரி செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? அப்போ சமாதானம் இருக்கணும்னு அவங்க சொல்ல, எப்படி சமாதானம் இருக்கணும்னு சொல்ல புரிஞ்சுட்டீங்களே? அப்ப மனிதர்களோடு நாம் சமாதானமா இருக்க வேண்டிய மனிதர்களோடு சமாதானமா இல்லாவிட்டால், நான் சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும், ஆனா புரிஞ்சுக்கணும். நாம் வேதத்தின் அடிப்படையில சமாதானமா ஒப்புரவாக வேண்டிய மனிதர்களோடு ஒப்புரவாக விட்டால் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும்? முதலாவது என்ன பிரச்சனை வரும்னா தேவனோடு உள்ள ஐக்கியம் கெட்டு போகும். நாம் வேதம் இன்னாரோடு சமாதானமா, அப்ப யாரோடு சமாதானமா இருக்கிறேன்னா கணவன் மனைவி ஒப்புரவாக, பிள்ளைகள் தாய் அந்த உறவு ஒப்புரவாகும், நண்பர்கள் அந்த உறவு ஒப்புரவாகணும், உறவுகள் என்ற உறவு ஒப்புரவாகணும், சபை ஐக்கியம் என்ற அந்த காரியங்களும் ஒப்புரவாகணும், ஊழியர் ஐக்கியம் என்ற காரியத்துல ஒப்புரவாகணும். அந்த ஒப்புரவாகுதலுக்கு பவுண்டேஷனா எதுன்னா பரிசுத்தம் கெடாத அளவுக்கு, நீதியில சேதம் உண்டாவாத அளவுக்கு ஒப்புரவாகும். அப்ப பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் எந்தமும் சேதம் வராது இவர்களோடு நாம் ஒப்புரவாகுவதனால, அந்த ஒப்புரவாகுதலை நம்ம சரியா செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகும். என்ன ஒண்ணு உண்டாகும்? பிரச்சனைகள் உண்டாகும். முதலாவது என்ன பிரச்சனைனா தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கெட்டு போகும். மனிதனோடு உறவுல இல்லைன்னா தேவனோடு எப்படி ஐக்கியம் கெட்டு போகும்? நீங்க வாசிங்க யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தான், அவன் பொய்யன். அப்ப இங்க என்ன கிரைட்டீரியா வச்சுக்கிறாங்க? சகோதரன் யார் சொல்றாரு? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறலன்னா நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுல எது பாதிப்பு உண்டாக்கணும்னா நாம் வேதத்தின் அடிப்படையில ஒப்புரவாக வேண்டிய உறவுகளோடு சரியாக ஒப்புரவாகலன்னா அந்த ஒப்புரவு ஆகாத காரியம் நம்முடைய ஜப வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவை அது டேமேஜ் பண்ணலாம். விளங்குறா? புரியுதுங்களா? அவர் சான்று பாக்குறதுன்னா நீ காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல், இந்த சகோதரன் யார்? அவன் பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும்
அந்த சகோதரியா அந்த பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் பங்கம் விளைவிக்காத ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறோம். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமே. அப்போ என்னன்னா அவர்கள் யாருன்னா பொய்யர்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உங்களோட பேசுறது உங்களுக்கு விளங்குதா? அப்ப நம்ம யாரோட சமாதானம் இருக்கணும்னா காண்கிற சகோதரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். ஆமே. அப்ப அன்பா இருக்க வேணும்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுதா? இல்ல. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா அன்பு என்ன காரியங்கள் எல்லாம் செய்யும் என்று அதை விளக்குறது. அப்ப அந்த காரியம் அந்த அன்புல இல்லைன்னா நம்ம உண்மையா தேவனிடத்தில் அன்பு கூறலன்னு அர்த்தம். ஆமே. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க போய் அன்பை குறிச்சு அறிஞ்சு கொள்ளணும்னா 1 கொரிந்தியர் 13 உங்க வாழ்க்கையில் தியான பகுதியா எடுத்து தியானி. ஆமே. 2வது என்ன காரியம் ஏற்படுத்தும், தீவினை ஏற்படுத்துன்னா ஜெபத்திற்கான பதிலை தடுக்கும். எதற்காக? ஜெபம். நிறைய பேருடைய ஜெபம் தடைப்பட்டு போவதற்கு காரணம் என்னன்னா அவங்க சக மனிதர்களோடு நல்ல உறவு இருக்காது. நீங்க எடுத்து வாசிப்போம் 1 பேதுரு 3 அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 3:7. அந்தபடியே ஆமா, நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட போய் சண்டை போட்டுன்னு உங்க பிள்ளை கிட்ட முறைச்சுக்கிட்டு சாப்பாடு சாப்பிடாம உங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது தீவினைக்கு இல்ல. வசனம் சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கிறது போது உங்க கோபம் தணிஞ்சிடணும். சில பேரோட பிரச்சனைகள் வார கணக்கா, மாத கணக்கா, ஆண்டு கணக்கா போகுது. நீங்க ஆண்டு கணக்கா பிரச்சனையை வளைச்சுன்னு போங்க, ஒண்ணுமே இருக்காது. நீங்க வருஷமெல்லாம் ஜெபம் பண்ணிருப்போம், உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. ஆமே. உன் ஜெபத்துக்கு இடையூறு உண்டாகாதபடிக்கு நம்ம நடக்கணும். நிறைய பேர் என்ன பிரச்சனைன்னா ஜபத்துக்கான பதில் வரலதான். நான் என்ன பண்ணேன், யார் என்ன பண்ணா, என் வாழ்க்கை என்ன, என் நீதி என்ன, அது என்ன, இது என்ன, இப்படிதான் ஒவ்வொரு கேள்விகளும் எழுப்பினே இருக்கிறாங்க தவிர இந்த உறவை சரி செய்யணும் யாரும் யோசிக்க மாட்டாங்க. நான் சொல்றேன்னா பல மணி நேரம் ஜபிக்கிறதும் அதுக்கான பதில சின்ன சுவிட்ச், பெரிய மோட்டார் இயக்கிற ஒரு சின்ன சுவிட்ச் மாதிரி நம்ம ஜபத்தை தடுக்கும்படியாக சின்ன ஒப்புற அந்த பிளாக் வச்சிருவோம் சாத்தான். பல மணி நேரம் ஜபிக்க வைப்பான் சாத்தான். ஆனா சக மனிதர்களும் ஒப்புரவாக விட மாட்டான். காண்கிற உன் சகோதரிடத்தில் நல்மனம் பொருந்தாவிட்டால் உங்க ஜபத்துக்கான பதில் வரவே வர. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன ஜபிச்சு என்ன பிரயோஜனம்? ஜபத்துக்கு பதில் வரணும்ல. பதில் வராத ஜபம் ஒண்ணு ஆண்டவர் ரெஸ்ட் சொல்லணும், ஒண்ணு ஆண்டவர் நோ சொல்லணும், இல்ல வெயிட் சொல்லணும். அங்கிருந்து ஒரு சிக்னலும் வராது. வெர்டிகல் சொல்லுவாங்க. வெர்டிகல்னா வெட்டுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். தேவனோடு நல்ல உறவு. ஹரிசாண்டல்னா இப்படி, ஹரிசாண்டல்னா மனிதருக்கு உறவு. இந்த 2 மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு மனிதன் சரியான உறவை மேற்கொள்ளணும்னா வாழ்க்கை சரியாவே இருக்காது. அப்ப நாம ஒப்புரவாக வேண்டிய விதத்துல ஒப்புரவாகணும்னா நம்ம ஜப தடைப்படும். உபவாசம் பண்ணி வேஸ்ட் ஆயிடும், முழங்கால் நிற்கிறது வேஸ்ட் ஆயிடும், மணிக்கணக்கா போய் கதை சமூகத்துல கதறது வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா ஆண்டவன் சரி செய்ய வேண்டியது சரி செய்ய சொல்றேன். ஆண்டவருடைய பார்வை வேற, நம்முடைய பார்வை வேற. கவனங்கள் வித்தியாசப்படணும். ஆண்டோடைய கண்ணோட்டம் வேற, நம்முடைய கண்ணோட்டம் வேற. நம்முடைய கண்ணோட்டம் நீண்ட நேரம் ஜபம். நம்முடைய கண்ணோட்டம் கத்தி ஆராதிக்கிறது, கையை உயர்த்தி ஆராதிக்கிறது, முழங்கால இதெல்லாம் தவறுன்னு சொல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் காணிக்க, நீ தேவனை ஆராதிக்க வரும் பொழுது உன் காணிக்க அங்கேயே வச்சுட்டு உன் சகோதரத்தை ஒப்புரவாயிட்டு ஆராதனை செய். உன் ஆராதனை அங்கீகரிப்பதற்கு உன்னை தேவன் அங்கீகரிக்கணும். உன்னை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு நீ சக மனிதனை மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். விளங்குதா? 3வது என்ன காரியம்னா, 3வது நம்ம சரியா இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சிய நம்ம ஒழுங்கா ஒப்புரவங்கெல்லாம் மகிழ்ச்சி தடை பண்ணி போடும். மகிழ்ச்சி தடையாகிற. நீங்க வாசிங்களா யாக்கோபு 3:18. நீதியான கனி சமாதானத்தை விதைக்கிறவனும். நீ ஒரு மரத்தை விதைச்சினா ஒரு மாம்பழம் வராது, அது பல மாம்பழங்களை கொடுக்கும்.
நீ சமாதானத்தை விதைக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில சமாதானம் வளரும். அந்த சமாதானம் தான் மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஏன் ஜாலி போச்சு? ரொம்ப ஜாலியா இருந்தேன் என் வாழ்க்கையில. ஏன் ஜாலி போச்சு? ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தோம். ரொம்ப ஒரு பாரம் இல்லாம இலகுவான ஒரு தன்மையோட நம்ம இருதயம் இருந்ததுல. பேப்பரை காலையில லைட் வெயிட்டா இருந்ததுல. நல்லா நிம்மதியா தூங்கணும், நல்லா சாப்பிட்டோம், நல்ல ஊழியம் செஞ்சோம், கர்த்தருக்கு நல்ல காரியங்களை செஞ்சோம், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியா செஞ்சோம். ஆனா இன்னைக்கு எல்லாமே மகிழ்ச்சியை இழந்து வெறுமையை இருப்பது காரணம் எதுவா இருக்குன்னா, இதுவும் ஒரு காரணமா இருக்கும். நம் சமாதானத்தை விதைக்காதது. ஆமென். நாம் சமாதானத்தை விதைக்கணும். நீங்க எதை விதைப்போமோ அதுதான் இருக்கும். இப்ப எதை விதைச்சு இருக்கிறோம்? சற்று நம்மளோட வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கணும். கோபத்தை விதைச்சோமா? கோபத்தை தான் இருப்போம். பிரிவினை விதைச்சோமா? பிரிவினை தான் இருப்போம். தவறான வார்த்தைகளை விதைச்சோமா? தவறான வார்த்தை தான் அறுப்போம். நான் அதிகமா நான் நம்புகிற காரியங்கள் மத்தியில சொல்றேன். ஆண்டவர் நம்முடைய பேச்சை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தை விதைக்கிறோம்? நம்முடைய வார்த்தையால சமாதானத்தை விதைக்க முடியும். நம்முடைய வார்த்தையால பிரிவினையை விதைக்க முடியும். நம்முடைய வார்த்தையால அவதூற விதைக்க முடியும். நம் வார்த்தையில நன்மையை விதைக்க முடியும். நாம் எப்படியாப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் என்று பரலோகம் ரொம்ப கவனமா பார்த்து கொண்டு ஆண்டவர் தான் சொல்றாரு, பரலோகம் வார்த்தையை கவுண்ட் பண்ணுது. ஏன் சொல்றாரு, நீங்க பேசுற ஒவ்வொரு வீணான வார்த்தையும் கணக்கு, பரலோகம் வார்த்தையை கணக்கு கொடுக்கு, கவுண்ட் பண்ணுது, கணக்கு எடுக்குது. பரலோகம் எதை கணக்கு எடுக்குது? வார்த்தை கணக்கு எடுக்குது. வார்த்தை மிக அதான் சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுவதுக்கு ரொம்ப பொறுமையா இருங்க. ஆண்டவர் 2 காது குத்தவர் 1 வாய் தான் குத்தார். ஏன்னா ஒரு வாய் இவ்வளவு தீவிரமா பேசுது. 2 வாய் குத்தாருன்னா ஆண்டவர் இவ்வளவு 2 கை குத்தாரு, 2 கண்ணு குத்தாரு, 2 கால் குத்தாரு, 2 காது குத்தாரு, மூக்குல 2 ஓட்டை வச்சாரு. வாய் ஒண்ணுதான். ஏன்னா இது ரொம்ப பேசக்கூடாது, அளந்த பேசணும் வார்த்தை. அதனால சொல்ல, நீ கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமாயிரு, அப்பதான் நீ பேச ரொம்ப பொறுமையா இருக்க. நீ பேச பொறுமையா இருந்தாதான் உன் வாழ்க்கையில கோபம் நிறைய இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்க பழகணும். காது கொடுத்து கேட்க பழகணும்னா கண்ணா பின்னான்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. சுடு சொற்களை அள்ள முடியாது, வார்த்தையை பொறுக்க முடியாது. வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் தான். ஆமென். அப்ப 3 விதமான காரியங்களை இந்த ஒப்புரவாக்குதல் சரியில்லைன்னா 3 விதமான தடைகளை உண்டாக்கும். விளங்குச்சா? முதலாவது எப்படி ஒப்புரவாகுதெல்லாம் என்னன்னு சொன்னேன். 2வது யாரோட ஒப்புரவாகணும்னு சொன்னேன். ஆமா, ஒப்புரவாக வேண்டிய நபர்களோடு ஒப்புரவாகணும்னா என்ன பிரச்சனை வரும்னு சொன்னேன். எத்தனை காரியம் சொல்கிறேன்? 3 காரியம் சொல்கிறேன். புரியுதா? முதலாவது ஒப்புரவாகுதல்னா என்னன்னு சொன்னேன். 2வது யாருடன் ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னேன். ஒப்புரவாக வேண்டிய நபர்களோடு ஒப்புரவாகனா என்ன பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன். 3 காரியங்கள். இப்ப 4வது காரியங்கள்லாம் எப்படி ஒப்புரவாகணும்னு சொல்லப்போறேன். இந்த உபவாசத்துல உங்களுக்கு உதவியா இருக்கும். ஆமென். நான் பிரசங்கிக்கிறதை நான் செய்கிறேன், நான் செய்கிறதை நான் பிரசங்கிக்கிறேன். ஆமென். ஒப்புரவாக்குற மெசேஜ் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 8-9 வரும். என்னோட ஒரு நண்பரோட நான் பேசுவேன். மத்தியில ஓப்பனா சொல்றேன், நேத்து மீட்டிங் முடிச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு ஆண்டவர் நடத்த என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு பேச மாட்டாங்க, நம்ம திருத்தி விட்டாங்கன்னா நம்ம மேல தப்பு இல்லை, அவங்க மேலதான் பிரச்சனை. வீட சாத்திட்டாங்க, நம்மள பேச மாட்டாங்க, இதெல்லாம் பண்ண முதல்ல நான் திட்டு வாங்கிக்கிறேன், அப்புறம் நீ திட்டு வாங்க. அவன் சொன்னா, நல்லது யாரு சொன்னா நான் கேட்கணும்டா, நீ நல்லதான சொல்றவா போலாம். ஆனா என் நண்பரும் போயிட்டு 8-9 வருஷம் பேசாத ஒரு நண்பனோடு ஒப்புரவாயிட்டு தான் வந்தேன். நைட்டு வரும்போது 11 மணி. ஏன்னா என் வாழ்க்கையில தடைப்பட வேண்டிய காரியங்கள் தடைப்படக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாஸ்டிங் எடுக்க போறேன், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் ஜெபத்துக்கு பதில் வந்தே ஆகணும். என் பதில தடை செய்யற காரியம் இதுவா இருக்குமானால் என்னால் ஆன மட்டும்தான் நான் செய்யணும். கல்ல புரட்டி போட என்னால முடியாது, கல்ல புரட்டி போட்டுருவேன். லாசரை எழுப்ப அவரால் தான் முடியும். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யாம அவர் செய்ய வேண்டியதை அவர் எனக்காக செய்ய மாட்டார். முதலாவது நான் தான் ஸ்டெப் எடுக்கணும். அவங்களோட பேசுறேன்னா ஏன் சொல்றேன்னா, அப்ப எவ்வளவு என் மனசு கஷ்டப்பட்டு இருக்கும், எவ்வளவு சாரி சொன்னா வலிக்கும், எல்லாம் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே எனக்கு மனசு இருக்குது, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நான் சொன்னேன் பாத்துக்கலாம். அப்ப நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட சாரி சொல்லனா இன்னைக்கு நீ நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. அன்னைக்கு நான் கூட சாரி சொன்னேன்.
இன்னைக்கு நம்ம சாரி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிதான் நடக்கிறோம். அப்ப என்னன்னா, நீங்க கவனமா இருங்க, கவனமா இருங்க. ரொம்ப எச்சரிக்கையோடு உங்க வாழ்க்கைய நீங்க நடக்கணும். அப்ப முதலாவது எப்படி நாம் ஒப்புரவு ஆக வேண்டும்? ஆமே, நாம் தான் முன்னெடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஒப்புரவாகுதல் யார் செய்யணும்? அவங்க செஞ்சுட்டு நான் பாத்துக்கிறேன். அவங்க சாரி சொல்லட்டும், நான் பேசுறேன். கணவன் மனைவியா இருக்கட்டும், மனைவி கணவனா இருக்கட்டும், நான் சொல்ல, எனக்கு என்னுடைய வழி நடத்துற ஆட்கள் சொன்னாங்க, உன் மனைவிக்கு விரோதமாய் நீ தவறு செய்வாயானால் உன் மனைவி காலில் விழுத்து கூட நீ தயங்க கூடாதுன்னா. எப்படி கௌரவம் விட்டு கொடுக்குது? பரலோகம் முடியாது. ஆமே, என்னை உருவாக்குவதற்கு என் மனைவியையும், என் மனைவியை உருவாக்குவதற்கு என்னையும் ஆண்டு வச்சிருக்கிற எத்தனை வருஷம் ஊழியத்துல இருக்காங்க? 45 வருஷம் உலகம் முழுவதும் ஊழிய செய்யறான். உலகம் முழுவதும், நான் சொல்ற சின்ன உலகம் முழுவதும் ஊழிய செய்யற ஒரு நபருடைய சாட்சி சொன்னவருக்கு சொன்ன காரியம் அதுதான் சொன்னார். காலில் விழ கூட தயங்கக்கூடாது, மனைவியோட ஒப்புரவாகுது. ஆமேன். கணவன் மனைவி உறவு என்பது கர்த்தர் இணைத்தது. அப்போ அதுல சண்டை போட்டு சண்டை வராதுன்னு நான் சொல்ல முடியாது. சண்டை வராத குடும்பம் இருக்குமானா அது பரலோகத்துல தான் இருக்கும். என்ன இருக்கும்? பூமியில அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இல்ல, இது வரைக்கும் இல்ல, நான் பார்க்கல. ஆமேன். ஆனா சண்டை எவ்வளவு சீக்கிரம் சரி செய்யணும். அந்த சரி செய்யறதுக்காக முன்னெடுப்பை யார் எடுக்கணும்? ஈகோ இருக்கக்கூடாது இந்த இடத்துல. நீ சாரி சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ண கூடாது. அது பேய்த்தனம். நான் சொல்றது பேயோட குணம் இது. ஆமேன். காலம் சரி செய்ய சொல்லுவாங்க. காலம் சரிலாம் செய்யாது. ஒரு டைலாக் சொல்லுவாங்க, போற போக்கில காலம் சரி செஞ்சிடும். காலம் சரி செய்யாது. காலம் அந்த சூழ்நிலை இன்னும் ஒஸ்டாக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு மாவு புளிக்க வைக்கிறீங்க, 2 நாள் கழிச்சு எவ்வளவு புளிப்பா இருக்கும்? புளிப்பா இருக்கு. 1 வாரம் கழிச்சு, 1 மாசம் கழிச்சு, அதேதான் வாழ்க்கை. காலம் உறவை சரி செய்யாது. காலம் உறவை கெடுத்துடும். நாம தான் சரி செய்யணும். மாவையே சரி செய்ய காலத்தால முடியாதுன்னா உங்க வாழ்க்கைய காலம் சரி செய்யும். இடைவெளி நாளுக்கு நாள் அகலமாகும் தவிர இடைவெளி குறையாது. விளங்கிக்கோங்க. ஆமே, நாங்க சரி செய்ய காலம் சரி செஞ்சிடும், போற போக்குல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு செய்யக்கூடாது. 2வது, இந்த முன்னெடுப்புக்கு தடை என்னதான்? பயம். நம்ம போனா வகைப்படுத்திடுவாங்களே, பார்த்துட்டோம், பண்ணோம், நம்ம தான் செஞ்சோம். பயம் வந்தது பிசாசோட குணம். தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்கல, தேவன் அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிற. அன்பு சகலத்தையும் தாங்கும். பயம் நம்மள மன்னிப்பு கேட்பதற்கு நம்மளை முன்னிறுத்தாது. நம்ம ஒப்புரவாகுவதற்கு முதல் தடையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது பயம். உங்க என்ன நினைச்சா எனக்குண்ணா, என்ன ஆண்டவர் என்ன குறிச்சு ஒன்னு நினைவு வச்சிருக்கிறேன். சாரி. ஆமே, யார்கிட்ட சாரி சொல்லணும், யார்கிட்ட ஒப்புரவாகத்தான் சொன்னேன்? பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் பங்கம் விளைவிக்காத அளவுக்கு இருக்கிற உறவோடு சாரி சொல்லிடு. அப்படி இருந்துச்சுன்னா வேண்டாம், நம்மளுக்கு வேண்டாம். பிசாசு அது கண்டை விட்டு கண்டை இருக்கும், அதை சாரி சொல்லி சேர்த்துக்க முடியாது. ஆமே, அது பிசாசாவே வச்சு விட்டுருவோம். ஆமே, தேவன் யாரோடு ஒப்புரவாக சொன்னாரோ அவர்களோடு ஒப்புரவாங்க. ஆமே, இங்க பாத்தீங்கன்னா நம்ம பியர் வந்துச்சுன்னா நீங்க ஆண்டவரோடய ஒப்புரவாக முடியாது, மனிதனோட ஒப்புரவாக முடியாது. வசனம் சொல்லுது, யாத்திரா ஆதியாகமத்துல அவங்க பயந்ததுனால தேவ சமூகத்தை விட்டு ஓடிட்டாங்க. பயந்ததுனால கணவன் மனைவி ஒருத்தர் மேல ஒருத்தர் போல சொல்லிட்டாங்க. பயம் 2 பேர் ஆண்டவரிடத்துல சேர விடல, 2 பேரும் ஒப்புரவாக விடல. தேவனோட ஒப்புரவாக விடல, சக மனிதரோட ஒப்புரவாக விடல. அதுக்கு சாத்தான் யூஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய தந்திரம் பயம். ஒப்புரவாகத்திற்கு ஆண்டவர் பிசாசினால் உபயோகப்படுத்துற ஆயுதம் பயம். அதான் புரிஞ்சுக்கோங்க. பயமா இருக்குது, என்ன பண்றது, சாத்தான் யூஸ் பண்ணான்னு புரிஞ்சுக்கோ. அந்த சமூகத்துல உட்காரு, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணி கைத்தட்டியில பேசுறீங்களே, ஆவி நிரம்பு என்னது? தேவன் பயமுள்ள ஆவியை படாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துக்கிறேன். அப்ப ஒப்புரவாக்குவதற்கான பலன் யார் தருவார்னா ஆவியானவர் தான் தருவார். ஆவியானவர்கிட்ட போய் கேளுங்க, இதை வேணும் அதை வேணும் கேட்கறதுல இதுதான் கேட்கணும். கேட்க வேண்டியதை கேட்காம இருக்கிறது தான் நம்ம கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் காதுல கேட்கணும். சரியான விதத்துல நம்ம கேட்கணும்.
சரியான விதத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சரியான விதத்துல நம்ம நடத்துவார். ஆமென். புரிஞ்சுதா? ரெண்டாவது என்ன காரியம்னா, தேவனிடம் ஞானத்தை கேட்கணும். உங்க உறவை சரி செய்யணும், ஞானமா சரி செய்யணும். என்ன வேணும்? எத்தனை கொட்டெல்லாம் பண்ண முடியாது, ஞானம் வேணும். தேவனுடைய நடத்துதல் வேணும். ஞானமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீங்க வாசிங்கள, ஞானம் கேளுங்க. ஆண்டவரே, யாக்கோபு 1:5 சொல்றது, ஞானத்துல குறைவுள்ளவன ஞானத்தை கேளு. ஆண்டவரே, இந்த உறவை நான் சரி செய்யணும்னு விரும்புறேன், என் மனசு சொல்லுது, எனக்கு ஒரு ஞானம் தாங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாம நம்ம செயல்படுவோம்னா அத என்ன பண்ணுவோம்னா சரியான விதத்துல ஹேண்டில் பண்ண முடியாது. ஆமென். நான் சொல்லுது விளங்குறீங்களா? தேவன் ஞானம் ஒப்புரவாகுதல் செய்வதற்கு, ஒப்புரவாகுதல் ஞானம் இல்லாம செஞ்சோம், அது பேக்ஃபயர் ஆயிடும். அதுல மிகப்பெரிய இடைவெளி உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். ஞானம் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? ஞானம். ஞானம் வேண்டும். ஆமென். முதலாவது இனிஷியேட்டிவ் நாம தான் எடுக்கணும். யாரோ ஒருத்தர் தொடங்குவாங்க, அவங்க வந்துட்டோம் பாத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. உன்னோடுதான் ஆண்டவர் பேசுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை செய்யும் பொழுது ஒப்புரவாக்குற பணியை இனிஷியேட்டிவ் எடுத்தது யாக்கோபு. யாக்கோபால பாதிக்கப்பட்டவர் ஏசா. அவர் தான் முடிவெடுக்கிறாரு. அவர் போய் தேவ சமூகத்துல உட்காராரு, ஜெபம் பண்றாரு, வாக்குத்தத்தம் வாங்குறாரு, பரிவார அந்த விதுவை பிரிக்கிறாரு, நாளா முன்னாடி அனுப்புறாரு. அவன் பாத்தீங்கன்னா ஞானமா செயல்படுவான். அப்ப ஒப்புரவாக்குதல யாக்கோபு எவ்வளவு ஞானமா செய்வார், போய் பாருங்க, வாசிச்சு பாருங்க. முதலாவது தேவனோட சரி பண்ணுவார் உறவை. தேவனோடு சரி பண்ணாரு, ஏசாவோட சரி பண்ண போவாரு. ஏசாவோட சரி பண்ண ஏசா முதலாவது என்ன பண்ணுவாரு, நல்ல கிஃப்ட் அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் பேசுற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீயும் நானும் சகோதரன் கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஞானமா வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஏசா அவங்க யாக்கோபை காலிப்பட்டிருப்பான். ஏசா ரொம்ப ஸ்ட்ராங், யாக்கோபை காட்டிடும். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கிட்ட அவங்க மனசுல ஒரு வெறி இருக்கு. அவங்க கிட்ட ஒரு வெறி 20 வருஷத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 20 எத்தனை வருஷம் தெரியல, மோர் தென் 10 இயர்ஸ் வச்சுக்கீங்களேன். அவன் வெறியா இருக்கலாம். என்னைக்கு அவன் சொல்லுவான், அப்பாவுடைய உயிர் போற நாள் தான் உனக்கான மரண நாள்பான். அவ்வளவு ஒரு வேகத்தோடு, வெறியோடு, வன்மத்தோடு இருக்கிற மனிதனோடு ஒப்புரவாக தேவன் நடத்தும் போது அவன் தான் முன்னெடுக்கிறான், ஞானமா ஹேண்டில் பண்றான். அப்ப நம்ம கூட ஒப்புரவாக ஊழியத்துல போனோம், எட்ட கவுட்டெல்லாம் பண்ண முடியாது. ஞானத்தை ஆண்டவரிடம் பெற்றுக்கொள்ளும். விளங்குதான் நான் சொல்லுது. ஏடா படமா ஒர்க் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். இப்ப பைபிள்ல நம்ம ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டாங்க, நீங்க போய் கண்டுபிடிங்க எப்படி ஒப்புரவாகணும்னு. அதுதான் சொல்ற, வேதத்தை ஒரு விரிவான கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். குறுகிய கண்ணோட்டத்தோட சாரி பண்ண கத்திய வச்சு சாரி போயிட்டான் போயிட்டா என்ன பண்ணுது, நம்ம ஞானம் வேணும். அதான் சொல்றேன், தேவனோட லீடிங்கோடு இருக்கணும். விளங்கிக்கோங்க, வேதம் ஏதோ குருட்டாட்டுத்தனமா ஒண்ணுமே நமக்கு கட்டுத்தராது. வேதம் நமக்கு மிகவும் தெளிவா ஆழமாய் நம்மளோட கட்டுத்தரும். விளங்குச்சா? அடுத்தது மூன்றாவது என்னன்னா, நம்முடைய தவறில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 99% அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க, 1% நம்ம தவறு செஞ்சிருக்கோம். நீதான் ஆரம்பிக்கிறத காட்டினோம், நான் தான் தப்பு பண்ண ஆரம்பிச்சா அந்த கோபம் தனியும். நாம சொல்லுவோம், 1000 தானே நீ அப்படி பண்ணிருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. என்னதான் நான் அது மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு போயிட்டேன்னா அப்படியே பூரி அப்படியே காத்து இறங்கி சப்புன்னு ஆகிற மாதிரி ஆயிட்டு அந்த காரியம். நீ பண்ணிருக்க கூடாதுன்னா காத்துல ரொம்ப டயர்ல ரொம்ப காத்து பிடிக்கிறவ டொமாரு நெஞ்சிடும். நான் பண்ணிருக்க கூடாதுன்னா ஓட்ட போட்டு காத்த அமிழ்த்துற மாதிரி, நீ பண்ணிருக்க கூடாதுன்னா காத்த இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி வெடிக்கும். அதுவும் ஓட்ட போட்டு காத்து இறக்குறது தான், இதுவும் ஓட்ட போட்டு காத்து இறக்குதான். அது பாதிப்பு, இது பாதிப்பு இல்லை. கோபம் தனியா முடியாது. எப்படி சொல்லுது, வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நான் தவறு செஞ்சேன், என்ன சொல்றான், நான் அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, இருந்தாலும் நான் பண்ணிருக்க கூடாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது ரொம்ப நல்லது. நம்ம என்ன ஆரம்பிப்போம், இவ்வளவு பண்ணிட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் வந்திருக்கிறேன், அது பிரயோஜனமே இல்லை, அது தப்பு, அது தவறான ஒரு முன்னெடுப்பு. ஆமென்.
ஆமா, இதுக்கு என்ன காரியம்னா நம்மள மையப்படுத்தி ஒரு பெருமை உள்ள ஒரு எண்ணம், செல்ஃப் சென்டர்ட். யாருக்கு வேணா பாதிப்பு வரலாம், எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. என்ன சொல்றது? செல்ஃப் சென்டர்ட் இருக்கும். அதாவது யாருக்கு வேணா பாதிப்பு வரலாம், எனக்கு பாதிப்பு வரக்கூடாது. இது என்ன தடவை? எனக்கு எனக்கு பாதிப்பு வரக்கூடாது, என்ன யாரும் பாதிக்கப்படாது. என்ன எனக்கு பாதிப்பு வரக்கூடாது நீங்க நினைச்சுன்னா ஒப்புரவாக்கணும் முடியாது. இல்லைங்களா? அடுத்தது இந்த ஒப்புரவாக்க ஊழியத்துல இந்த நான் முன்னெடுக்க நான் சொன்னேன், நான் தவறு செஞ்சேன்னு ஒத்துக்க முடியாததுக்கு ரெண்டாவது காரணம்னா பெருமை. என்னது? பெருமை. நீங்க வாசிச்சீங்கன்னா நீதிமொழி 13:10 வாசிங்களேன். நீதிமொழிகள் 13:10 வாசிங்களேன். 13:10 வாசிங்களேன். நல்ல சவுண்டா படி. சாப்பிட்டல? அகந்தையினால் மாத்திரம் பெருமை எங்க இருக்கா அந்த வாக்குவாதம் வரும். யாரெல்லாம் ஆர்கியூ பண்றீங்க தேவையில்லாத காரியத்தை, ஆர்கியூமெண்ட் இருக்கிற இடத்துல பெருமை இருக்குன்னு அர்த்தம். நீ ஒழுங்கா, நீ சரியா, நீ அதுவா, நீ அதுவா, அதுவா, இதுவா, எதுவா, எதுவா, என்னோட பேசிக்கோ. 2 மனிதருக்குள்ள வாக்குவாதம் உண்டாக்குற இடத்துல அந்த வாக்குவாதத்துல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பெரும்புச்சோம், இல்ல 2 பேரும் பெரும்புச்சோம். எங்க ஆர்கியூமெண்ட் இருக்குதோ அங்க பெருமை இருக்குது. அரகன்ட் ஸ்பிரிட் வந்துடும். ஆர்கியூமெண்ட் எங்க அரகண்டா ஆயிடுவாங்க. அரகண்டா என்னன்னா அவங்க ஸ்டபனா ஆயிடுவாங்க, நான் தான் சரி ஆயிடுவாங்க. ஆமென். அவங்களால நான் தவறுன்னு ஒத்துக்கவே முடியாது. இதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மத்தேயு 7:3-5 வரைக்கும் கொஞ்சம் வாசிப்போங்க. 7-5, 7:3-5 வாசிப்போம். சவுண்ட். எங்களுக்கு நல்லா கேளுங்க. சகோதரன் கண்ணில் இருக்கிற பெரிய போஸ்ட், பெரிய பெரிய கரண்ட் போஸ்ட்ல இருக்கா நீட்டா, அதான் பீம். இந்த பீம் இருக்குதா, இதான் அந்த இது உத்திரம். சுருனா சின்னது, இவ்வளவு பெருசு சின்னது. பீம்னா இவ்வளவு பெருசு. அவன் என்ன சொல்றான், அங்க இருக்குது உன் கண், நம்ம கண்ணுல பீம் இருக்குதான், சகோதரர்கள் என்ன இருக்குதான், துரும்பு இருக்குதான். சகோதரங்க துரும்ப பார்க்க முடிஞ்சவங்களுக்கு கண்ணுல இருக்கிற பெரிய பீம் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல தெரியுமா? மனுஷனுக்கு பிளைண்ட் ஸ்பாட்னு ஒண்ணு இருக்கும். என்னதான் பண்ணாலும் என் முதுவை என்னால பார்க்க முடியாது. அப்ப பெருமை உள்ளவனுடைய கண்ணுல மிகப்பெரிய டன் கணக்குல அழுக்கு இருந்தாலும் அவனுக்கு தெரியாது. சொல்றேன், இவங்க அவங்க அவ்வளவு தப்பு பண்றாங்க, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டுறாங்க, நம்மள போய் நீங்க குறை சொல்லுங்கிறாங்களே. நீங்க முடிவு பண்ணுவோம். பிரைட். சிலர் எச்சரிப்பாங்க, எச்சரிக்கிறவங்கள நான் தப்பு சொல்ல. சில பேர் தம் குற்றத்தை முதன்மைப்படுத்தாம பிறர் குற்றத்தை முரண்படுத்துவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள பெருமை பெருமை. ஆமே. ஏன் சத்தம் சொல்றாரு, பெரிய இவ்வளவு பெரிய மரக்கட்டை உன் கண்ணுல இருக்குது, சகோதரன் கையில இருக்கிற சின்ன மர பீச தெரிஞ்சிடா அவனுக்கு. பிளைண்ட் ஸ்பாட், குருட்டாட்டமாக்கிடும், பெருமை எதாக்கிடும். ஆமே. நம்ம அறியாத அந்த நம்ம வாழ்க்கையில நம்முடைய குற்றங்களை உணரக்கூடாதபடிக்கு தடுக்கிற மிகப்பெரிய வல்லமை பெருமைக்கு உண்டு. நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க முடியாத அளவுக்கு நம்ம தடை பண்ணது முதலாவது என்ன காரியம்னா செல்ஃப் சென்டர், நம்மை மையப்படுத்திய நான் தான். அதான் சொல்லுவாங்கல்ல, சாவா இருந்தா நான் மாப்பிளையா இருக்கணும், சாரி சாவா இருந்தா குணமா இருக்கணும், கல்யாணம் இருந்தா மாப்பிளையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு குணம் பட்ட ஆட்களா இருப்பாங்க. செல்ஃப் சென்டர் லைஃப் அதுதான். நான் தான் அந்த குணம் இருக்கிறவங்க அவங்களால முடிய முடியாது. எனக்கு பண்ணாங்களே, எனக்கு பண்ணாங்களே, எனக்கு பண்ணாங்களே, எனக்கு பண்ணாங்களே. நீங்க எவ்வளவு பண்ண என்னையாச்சும் யோசிச்சு பார்த்துமா? ரெண்டாவது பெருமை. இந்த காரியங்கள் தான் 3 காரியங்கள் சொல்றேன். 4வது ஒரு காரியம் சொல்றேன். பாதிப்பு அடைந்தவரின் பார்வையில இருந்து நம்ம பாக்கணும் கொஞ்சம் விஷயத்த. நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு எவ்வளவு பண்ணிய அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்களே, அவங்க பார்வையில எப்ப பார்ப்பேன். நம்ம ஒரு 10 ரூபாய் இழந்திருப்போம், நம்மளால அவன் 100 ரூபாய் இழந்துட்டாங்க. நான் 10 ரூபாய் எடுத்துக்கலாம், அவன் நாசமா போனோம். உன்னால 100 ரூபாய் இழந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிப்பு கேட்கிற ஊழிய மன்னிப்பு கேட்கணும்னு போயிட்டேன்னா உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ உனக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ மத்தவங்களுக்கு செய்யணும் சொன்ன. உனக்கு எல்லாரும் ஹானர் பண்ணு நினைச்சா நீ ஹானர் பண்ணு,
எல்லாரும் உனக்கு தலைவாழை வேலை போட்டு விருந்து வைக்கணும்னா நீ தலைவாழை இலை போட்டு விருந்து வை. கையில தான் சோறு போடணும்னு நீ கையில சோறு போடு. நீ எதை செய்யணும், மத்தவங்க எதை உனக்கு செய்யணும்னு விரும்புற அதை அவங்களுக்கு செய். நீ ஹானர் எதிர்பார்க்கிறியா, நீ கணத்தை கொடு. எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ எல்லாரும் மதிக்கிறது. எல்லாரும் உன்னை வாங்க போகணும்னு சொன்னா நீ எல்லாரும் வாங்க போங்கன்னு சொல்லு. ஏன் ஓய்ன்னு சொன்னா நீ ஏன் ஓய்ன்னு சொல்லு. நீ எதை மத்தவங்க எதிர்பார்க்கிறியோ அதை மத்தவங்க கொடு. ஆமே, சும்மாதான் வராது, விலைக்கடை செலுத்தி ஆகும். ஆமே, என்ன சொல்றாரு, ரொம்ப நம்ம பேசக்கூடாது. ரொம்ப பேசணும்னா நம்மளுடைய காரியத்தையும் போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கும். நம்மளுடைய காரியம் இல்ல, ஆணுடைய காரியத்தை முதன்மைப்பட்டு கத்துக்கணும். ஆமே, நம்ம ஆட்டிடியூட் இயேசுவை போல இருக்கிறோம். கிறிஸ்துவின் இருந்த சிந்தை. நீங்க வாசனை பிலிப்பியர் 2:4 வாசிங்க. பிலிப்பியர் 2:4. பிறர் நிலத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க சுயநலமா உங்க வாழ்க்கையை மட்டும் பாக்காதீங்க, கொஞ்சம் பாருங்க மத்தவங்க நல்லா இருக்கணும்னு. ஆமே, ஆமே. பக்தி விருத்தி நீங்க வாங்க. ரோமர் 15:2-12 வாசி. 2-12 2 வாசி ஃபர்ஸ்ட். ரோமர் 15:2 வாசி. ஆமா, பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவா நடந்துக்கோ. நீ பக்தியா இருக்கணும் மட்டும் ஆசைப்படாத, அவர்களும் பக்திக்குள்ள நடக்கணும்னு ஆசைப்படு. இதுதான் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை. ஆண்டவர் மாத்திரம் வாழ, ஆண்டவர் நம்முடைய சீசர்ல வாழுது. எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்தது எப்படி ஒப்புரவாகணும்னா 5வது காரியங்களை பேசுறேன். அது என்னன்னா, உண்மையான காரியத்தை சாதுரியமா பேசணும். உண்மையதான் பேசணும், சாதுரியமா பேசணும். 8 பேர் சில பேர் டொமான்னு போட்டு ஓடிப்பாங்க, அது மாதிரி ஓடிக்கூடாது வார்த்தை. ஆமே, நம்முடைய வார்த்தை அன்பினால் ரேப் பண்ணிருக்கணும். அன்பினால் ரேப் பண்ணப்பட்ட வார்த்தை ஏதாவது ரிசீவ் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அன்பா பேசினா வார்த்தை வாசி, நம்ம பம்பா பேசினா வார்த்தை திருப்பி அச்சிடும். நீங்க வாசிக்கல, ரோமர் 12:18 வாசி. ரோமர் 12:18. ஆமா, நீதிமொழிகள் 12:18. சாரி, நீதிமொழிகள் 12:18. கத்தியில குத்துற மாதிரி பேசுற வார்த்தை இருக்குமா? சர்க்கு 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 சர்க்குன்னு இருக்கும். அப்படி வார்த்தை பேச, பேசுற வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? அன்பினால் ரேப் பண்ணப்பட்ட வார்த்தையா இருக்கு. நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கும் நம் வார்த்தைகள் நிராகரிக்கப்படுவதற்கும் நாம எந்த வார்த்தைக்கு என்ன முலாம் பூசுறது தான் முக்கியம். ஆமே, அல்லேலூயா. ஹார்ம்ஃபுல் வேர்டு, நம்ம ட்ரிகர் பண்ற வார்த்தையை பேசக்கூடாது. எந்த வார்த்தையை சொன்னா நம்ம கோவம் வரும் சாத்தானுக்கு தெரியும். எந்த வார்த்தையை சொன்னா இவங்க கோவப்படுவாங்க, அந்த வார்த்தையை நம்ம ஒரு காலம் உபயோகப்படுத்திக்கணும். ஆமே, அதுவும் இடரல் தானே. சொல்லுறாங்க, நான் சொல்ல பிராக்டிகலா அவங்களோட பேசுறேன். கவனத்தோடு வார்த்தையை உபயோகப்படும். அப்ப எப்படி பேசணும்? தவறு செஞ்சுட்டா பண்ணிருக்க கூடாது, பார்த்து பண்ணலாம். பார்த்து பண்ணலான்ற காரியம் வெயிட்டேஜான வார்த்தை தான். அப்படி பண்ண அப்படியே பேசிருக்கோம், பார்த்து பண்ணலாமே. ஆனா பண்ண தப்போட வேல்யூ மாறாது, வார்த்தையோட தள்ளுதான் மாறும். ஒரு 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 நல்ல காஸ்ட்லியான ஒரு கண்ணாடி குடுவையை போட்டு பிரீத்தி உடச்சுன்னு வச்சுங்க, அப்படி பார்த்து அப்படி பண்ணா பிரீத்தியோட இறுதியை உடைச்சிடும். இது பார்த்து பண்ணலாமா பிரீத்தி, என் பிரீத்தியை வச்சேன். ஆனா தப்பு ஒரே தப்பு தான், வார்த்தையில நான் விளக்கணும். நான் பார்த்து பண்ணணும்னு சொன்னதுனால அது பண்ண தப்பு சின்னதாகாது. அண்ணன் சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம தவறோட வெயிட்டேஜ் என்ன. கனமான வார்த்தைகளை உபயோகப்படுத்ததான் சொல்லணும்னா சில காரியங்கள்ல விதிவிலக்க சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. பெரும்பாலும் அப்படியான வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீங்க வாசிங்கன்னா எபேசியர் 4:29 வாசிப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு போதிச்சு இருக்கிறார்ல, நினைக்கும், புரிஞ்சுக்கோங்க. நம்ம வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப கவனமா இருக்கு. அல்லேலூயா. பேசும்போது நம்மளுக்கு சொன்னா, நான் அப்படிதான், நான் ஓப்பன் டைப், நான் ஆமான்னு சொல்றேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன், அதெல்லாம் கோப்பில போட்டுருவோம். ஆமே, அந்த ஓப்பன் டைப் எல்லாம் முடிச்சிடணும். அதெல்லாம் வேண்டாம். இந்த காரியங்கள்லாம் தேவன் நமக்கு வைக்கல.
இப்போ சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களை காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கணும். ஆமே. முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் போது தேவன் உபயோகப்படுத்தின வார்த்தை, ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு தான் கேட்டார். எங்க இருக்கிறேன்னு கேட்ட வார்த்தைனா அவன் செஞ்ச தப்பு பெரிய தப்பு இல்ல, சின்ன தப்பு இல்ல, பெரிய தவறு செஞ்சுட்டான். ஆனா அடுத்த நீ எங்க இருக்கிறேன், அந்த எங்க இருக்கிற வார்த்தைக்கு அவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு. ஆமே. நம்ம சரியான வார்த்தைக்கு சரியான பதில் கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பூசி மழுப்பி கிழப்பிலாம் பேசக்கூடாது. அவன் கரெக்டா பேசியிருந்தானா அன்னைக்கு அந்த சூழ்நிலை முடிஞ்சிடும். விளங்குதா? ஆமே. நம்ம நுட்பமாய் பேச வேண்டும். ஒப்புரவாக ஊழியத்துல ரொம்ப சாதுரியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். அவங்க பேசுன அதே கத்தியான வார்த்தையத்தை நீ குத்தக்கூடாது. நான் அடிக்கடி யோசிப்பதுதான், நான் ஏன் நமக்கு வார்த்தையை காயப்பட்டு இருக்கிறோம்னா, அப்ப அந்த வழி தெரிஞ்சதுன்னா நம் வார்த்தையினால மக்களை காயப்படுத்த கூடாது. தீர்மானம் பண்ண இருதயத்தை உடைச்சாங்கன்னு வார்த்தையில உடைச்சாங்கன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்களோ, நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் இனிமேல் என் வார்த்தையினால் யாருடைய இருதயத்தை உடைக்க மாட்டேன். நீங்க அந்த வார்த்தையை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களை அந்த வார்த்தையினால உடைக்க மாட்டாங்க. அதை கத்துக் கொடுக்கறதுக்காக தான் நான் பாதையில் நடக்கிறேன். இருதயம் தான் ப்ராப்ளத்துக்கு காரணம் இது. இருதயம் சரிப்பட்டுச்சுன்னா எல்லாமே சரியா. கொஞ்சம் மாறிப்போம். கொஞ்சம் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும். அடுத்தது என்ன காரியம்னா, நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ண நம்ம ஒப்புரவாகுற ஊழியத்துல குறை சொல்லாமல் சரி செய்ய முயற்சி செய்யணும். நாம எதுக்கு போய்க்கிறோம்? உறவை சரி செய்ய போய்க்கிறோம். அங்க போயிட்டு இருந்தாலும் நீ அது மாதிரி பண்ணிருக்க கூடாது, பண்ணியாச்சு செஞ்சாச்சு, நம்ம சரி செஞ்சு அதை பேட்ச் அந்த பாலத்தை இணைக்கிறதுக்கு போயிருக்கிறோம். அங்க போயிட்டு அதை போயிட்டு பழைய குப்பையெல்லாம் கிளற விடாது. சரி சாரி, நீ இன்னும் வேணா கத்து சொல்லணும். நான் 2 அடி கூட அடிச்சுக்கும், என்னை மன்னிச்சிரு, மட்டும் விட்டுரு. என்ன சொல்லலாம்? என்ன 2 அடி கூட அடிச்சிரு, என்னை மன்னிச்சிரு, வேண்டாம் என்னை மன்னிச்சிரு. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வெப்பன் யூஸ் பண்ணி வாசின கொலைச்சல் 3:8 வாசிக்கல. கொலைச்சல் 3:8 வாசிக்கல. கோபம், மூர்க்கம், பொறாமை, இதெல்லாம் வெப்பன். அணுகுண்டு, பயோவார் குண்டு, அது மாதிரி ஒவ்வொரு குண்டு. இது நமக்கு ஒப்புரவு வாக்குற ஊழியத்துல நம்ம வாயில இருந்து குண்டை போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சாரி சொல்லி உறவு கட்ட வந்துக்கிறேன். உறவை கட்ட பயன் வச்சிடக்கூடாது. இன்னைக்கு நம்மள வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அதான் சொல்றேன், வார்த்தை வெப்பன், கத்தி. வார்த்தை குண்டு. நீ பேசுற வார்த்தை அந்த இருதயத்தை சுக்குனரா வாழ்க்கையை உடைச்சிடும். என்ன சொல்றது? நம்ம என்ன பண்ணா குறை சொல்லக்கூடாது, பிரச்சனையை சரி செஞ்சிடணும். நீ என்ன பண்ண, எனக்கும் உனக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குது, உனக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, பேசி தீர்க்க வந்திருக்கிறேன். பேசி இன்னும் பெருசாக்க நான் வரல. முதல்ல அதை டிசைட் பண்ணிருக்கணும். என்ன வேணா பேசு, சாரி, என்ன வேணா பேசி மன்னிச்சிடும். ரொம்ப கத்திர காலில் விழுந்துரு, முடிச்சிடும். அந்த நேரம் நம்ம 10 வார்த்தை பேசுறதுல நம்ம ஒரு வார்த்தை பேசினா அந்த எண்ணெயை ஊத்துற மாதிரி ஆயிடும். ஆமே. அவங்களுக்கு ஒப்புரவாகுது எவ்வளவு முக்கியம் தெரியாது. ஆனா ஒப்புரவாக்கப்பட்டாதான் நாம பரலோகம் போவோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இவனுக்கு எந்த பிரச்சனை, ரசிக்கப்படவும் தெரியல. நீங்க சொல்ற புறவுதான் சொல்றேன். அவன் என்னுடைய நான் சாதி சொல்ல அவன் ஏத்துக்கிறான், எனக்கு பிரச்சனை இல்ல. அவனுக்கு பரலோகத்தை குறித்து வேல்யூ இருக்குமானா எனக்கு தெரியாது. ஆனா நல்மனம் பொருந்தாவிட்டால் நான் பரலோகம் போக முடியாது என்பதை நான் அறிஞ்சேன்னா காலில் விட கூட நான் தயங்க மாட்டேன். வேல்யூ, சாரி, அந்த ஒப்புரவாகதான வேல்யூ எனக்கு தெரியணும். அப்போ நீங்க போகும்போது முன்னெடுக்கும் போது வேல்யூ அனலைஸ் பண்ணுங்க. அவனுக்கு எப்படின்னு தெரியல, என் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இந்த மன்னிப்பு எனக்கு அவசியம். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆழமா நான் சொல்றேன், இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பகுதி. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போக கூடாது. விடுதலை என்பது எதுனா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் சத்தியம். இதுல நீங்க அறிந்து கொண்டு இதுல நீங்க உங்க வாழ்க்கையில நடைமுறைப்பட்டு
அநேக அந்த காலத்தின் கட்டுகள் உடையும். புரியுதுங்களா? இதை அறிஞ்சு உங்க வாழ்க்கையில செயல்படுத்தாம உங்க வாழ்க்கை விடுதலை வராது. கடைசியாக நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய பிரச்சனை என்னங்க, அது தீர்வு அல்ல, சமரசத்துல கவனம். உனக்கு ஒன்னா என்ன சொல்லல, ரெண்டு போயிட்டு என்ன எது ஒன்னா சொல்ல, ஒன்னா ரெண்டா என்ன பாத்துறோம், ஒண்ணுல 2 பாத்துறோம் அப்படி போக கூடாது. தீர்வுக்காக போக கூடாது, சமாதானமா ஆயிட்டு வந்துடும் போகணும். என்ன பண்ணா முடிவு தெரிஞ்சுன்னு போக கூடாது. வா நீயா நான் பேசலாம் வா, என்ன பண்ணலாம் வா வா, நீ செஞ்சலாம் நான் சொல்றேன், வா நான் சொல்றேன் நீ சொல்றேன், வா பேசலாம். அப்படியெல்லாம் முடியாது. நான் செஞ்சது நீ என்ன சொல்லல. என்ன எதுல போக்கஸ் இருக்குன்னா சமரசத்துல போக்கஸா இருக்கணும். நான் உறவை கட்டிட்டு போயிடுறேன். நம் சகோதரர்கள், நம் சகோதரிகள், நம் பரலோகத்துக்கு போகணும். நான் இங்க ஒப்புரவாகலன்னா அங்க போக முடியாது. ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, பரலோகத்தின் மேல நம்ம வசனம் சொல்லி மறுபிறப்புல நம்பிக்கை உடையவர்கள். நம்ம இயேசு வரும்போது திரும்ப எழுப்பப்படும் என்ற நம்பிக்கை உடையவர்கள், இயேசு வரும்போது மறுரூபமாக்கப்படும் நம்பிக்கை உடையவர்கள். இந்த நம்பிக்கை, இந்த பரிசுத்த விசுவாசத்துல கட்டப்பட்ட நாம இந்த மாதிரி சட்டத்துக்கு கீழ்ப்படியலன்னா நம்ம வாழ்க்கையில மறுபிறப்புல நம்ம என்ன சொல்லுது, நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்கவும் பட முடியாது, நம்ம மறுரூபமாக்கவும் பட முடியாது. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்கு இந்த நம்பிக்கை இழந்த கிறிஸ்தவம் தான் இருக்குது. அவங்க பெயருக்கு கிறிஸ்தவர்கள், அவங்க பெயரை மாற்றிய கிறிஸ்தவர்கள், அவங்க மனம் மாற்றப்படவில்லை. மனம் மாறுவது என்பதுதான் மறுரூபமாக்குவது முதல் ஸ்டெப்பு. மனம் திரும்புவது என்பதுதான் மறுரூபமாக்கப்படுவது முதல் ஸ்டெப்பு. இந்த வசனத்துக்கு மனம் திரும்பாத ஒரு இருதயம் தேவன் வரும்பொழுது மறுரூபமாக்கப்படாது. இந்த சத்தியத்திற்கு மனதை திருப்பாத, ரிப்பன்ட் ஆகாத ஒரு ஆத்துமாவும் மேல ஆண்டவர் எக்கால சத்தத்தை காதுல கேட்கவே கேட்காது. இந்த சத்திய சத்தம் உன் காதுல துணிச்சு கீழ்ப்படியலன்னா அந்த எக்கால சத்தம் உங்க காதுல துணிக்காது. மாய்மாலமா, தந்திரமா, மிக என்னன்னா மோசமான வார்த்தைகள், ஜாலங்களை சொல்லி கிறிஸ்தவத்தை நல்லா நைசல் போடுற மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சரியான சத்தியம் இல்லை. அப்ப இப்படிதான் நம்ம நன்மனம் பொருந்தணும் இல்லையா? வாக்குவாதம் வேண்டாம். அப்புறம் சொல்லுவாரு, நீயும் நானும் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன், நீ வடக்கே போனா நான் தெற்க போறேன். இதுதான் நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு. லோத்து அழிக்கப்பட்டான், ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஊற்றா இன்று வரைக்கும் இருக்கிறார். அழகியா விட்டு கொடுக்கிற வாழ்க்கையில கெட்டு போக முடியாது. அன்னைக்கு ஆர்கியூ பண்ணிருக்கனால வாக்குவாதத்தை முன்னெடுத்து நடத்துவதற்கு எல்லா விதமான தகுதியையும் எல்லா விதமான நியாயங்களும் ஆபிரகாமுக்கு தான் உண்டு, லோத்துக்கு இல்ல. ஆனால் ஆபிரகாம் சொல்லாரு, சகோதரன் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், எது எடுத்துரும், 1000 ரூபாய் பணத்துக்கும், 1 சென்ட் நிலத்துக்கும், கொஞ்சம் சொத்துக்கும் அடிச்சுன்னு மாறுறத காட்டிலும் விட்டு கொடுக்கும் போது ஆபிரகாம் தேசத்தை சுதந்திரித்தார், லோத்து தேசத்தெல்லாம் சுதந்திரிக்கல. விளங்குதான்? நீங்க சுதந்திரவாதிகள், நம்மளாம் விளங்குங்க. ஆமே. அப்ப தீர்வு அல்ல, சமரசமே நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். நம்ம பாலமா இருக்கணும் தவிர நம்ம சுவரா இருக்கக்கூடாது. ஆமே. அப்போ நான் முதலாவது ஒப்புரவாகுதல் என்பது என்ன? நல்மனம் பொருந்துவது, சாரி சொல்லி தப்ப அக்செப்ட் பண்ணதுதான் ஒப்புரவாகுதல், ரெக்கன்சிலேஷன். ஒப்புரவாகுதல் என்னவென்று கற்றுக்கொண்டு, விளங்குதா? 2வது, யார் கூட ஒப்புரவாகணும் என்பதை கற்றுக்கொண்டு. 3வது, நம்ம ஒப்புரவாக வேண்டிய மனிதர்களோடு ஒப்புரவாகலன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வரும்னு கற்றுக்கொண்டு. 4வது, எப்படி ஒப்புரவாகணும்னு கற்றுக்கொண்டோம். 7 காரியங்களை. முதலாவது ஒப்புரவாகுதல் ஒரு காரியத்தை கத்துக்கணும், விளங்குதா? யாரோட ஒப்புரவாகுதுன்னு 2 காரியத்தை கத்துக்கணும். ஒப்புரவாகலன்னா எந்த பிரச்சனை வரணும்னு 3 காரியத்தை கத்துக்கணும். எப்படி ஒப்புரவாகணும்னு 7 காரியத்தை கத்துக்கணும், விளங்குதா? இதெல்லாம் ஆழமான சத்தியங்கள். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை மூடி ஆண்டவர் சம்பவத்தை பார்ப்போம். என் தெய்வமே, என் ராஜாவே,
இந்த நாள்ல இந்த வேலையில இந்த தெய்வீக சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி சொல்கிறேன். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லியிருக்கோம். இந்த வசனத்துக்கு ஏற்ப நாங்கள் எங்கள் வாழ்க்கைய சீர்படுத்த தேவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கட்டும், இந்த கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை சரியாய் எடுத்து நடப்பிக்க ஆவியானுடைய துணை எங்களுக்கு வேண்டி நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.